கட்சி புறக்கணிக்கிறது. ஆனால் முதலமைச்சருக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அவர் போய் தான். இப்போ யாருமே அதில் கலந்துக்கல, எம்பிஸோ எம்எல்ஏஸோ யாரும் கலந்துக்கல. அமைச்சரவையில் சில முக்கியமான அமைச்சர்கள் மட்டும் கலந்துக்கல. ஒன்றிய அரசாங்கம் வழியாக நாணயம் வெளியிட முடிகிறது. ஒன்றிய அரசாங்கத்தில் தான் அமைச்சர் வெளியிடணும். அதில் எப்படி வேறு மாற்று கருத்து இருக்க முடியும்? அது உங்களோட கருத்தாக இருக்கலாம். நான் திமுகவில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் எந்த எண்ணமும் கிடையாது. திமுகவின் மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல மாற்றம் தான், ஆனால் காலம் கடந்து வந்திருக்கக்கூடிய தெளிவு. இப்போ ஆளுநரின் தேநீர் விருந்தில் திமுக சொல்லுது அரசு தரப்பில் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஆளுநரின் தேநீர் விருது நேற்று நடந்தில்ல, அந்த விருந்தில் திமுக சொல்லுது முதல்வர் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு. அதாவது கட்சி புறக்கணிக்கிறது. ஆனால் முதலமைச்சருக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அவர் போய் தான். அது முரண்படுது மேடம்? முரண்படலைங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே அதில் கலந்துக்கல, எம்பிஸோ எம்எல்ஏஸோ யாரும் கலந்துக்கல. அமைச்சரவையில் சில முக்கியமான அமைச்சர்கள் மட்டும் கலந்துக்கல. நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜக தரப்பில் அண்ணாமலை கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது தமிழகத்தை பொறுத்தளவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? என்ன மாற்றத்தை? இல்லை, கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் திமுகவின் நிகழ்ச்சிகளில் புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க. நாணயம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளேன்னு சொல்கிறது அவங்களுடைய ஒரு மூத்த தலைவர் கலந்து கொள்கிறார், அதனால் கலந்து கொள்கிறார். அவங்களுக்கு கட்சியில் ஒரு அரசியல் புரசலாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கார். என்னென்ன இப்படி அவங்க கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. யாரோட? பாஜக. ஒன்றிய அரசாங்கம் வழியாக நாணயம் வெளியிட முடிகிறது. ஒன்றிய அரசாங்கத்தில் தான் அமைச்சர் வெளியிடணும். அதில் எப்படி வேறு மாற்று கருத்து இருக்க முடியும்? இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது திமுக இந்தியா கூட்டணியை விட்டு மெல்ல மெல்ல பாஜகவுடன் நெருங்கி போகிறது அப்படின்னு ஒரு கருத்துக்கள் வெளியாகிட்டு. அது உங்களோட கருத்தாக இருக்கலாம். நான் திமுகவில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் எந்த எண்ணமும் கிடையாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.